எத்தனை எத்தனை சிக்கல்கள்! யார் போராடவில்லை? யார் போராடவில்லை? வேளாண் குடிமக்கள், விவசாயிகள் போராடுகிறார்கள், மீனவர்கள் போராடுகிறார்கள், மாணவர்கள் கடனை தள்ளுபடி செய்ய சொல்லி போராடுகிறார்கள். கல்வி கடன் என்று சொல்கிறார். மாணவர்கள் கல்வி கடன். கல்வியை கொடுப்பது அரசின் கடன். அதை கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு தள்ளியது ஏன்? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது எப்படி ஒரு மாணவனை கடன் வாங்கி படிக்க வைக்கிற நிலைமைக்கு ஏன் வைக்கிறாய்? ஏன் வைக்கிறாய்? அப்ப எப்படி எவ்வளவு பெரிய கொடுமை! மாணவன் போராடுகிறார், ஆசிரியர் பெருமக்கள் போராடுகிறார்கள், மருத்துவர்கள் போராடுகிறார்கள், அறிவை வளர்க்கும் ஆசிரியர்கள், உயிரை காக்கும் மருத்துவர்கள். டாக்டருக்கு படி, டாக்டருக்கு படிங்கிறான். படிச்சு வந்தா உரிய சம்பளத்தை கொடுக்காம சாலையில் தெருவில் நின்று போராட விடுறான். அப்ப என்ன இருக்கு? டாக்டர் வீதிக்கு வந்துட்டான், செவிலியர்கள், நர்ஸ் வீதிக்கு வந்தாச்சு, போக்குவரத்து தொழிலாளர்கள் வீதியில் இருக்கிறாங்க, டாஸ்மார்க் பணியாளர் கூட வீதிக்கு வந்தாச்சு, துப்புரவு பணியாளர்கள் போராடுகிறார்கள், மகளிர் சுய உதவி குழு சார்ந்தவர்கள் போராடுகிறார்கள், எல்லாரும் போராடுகிறார்கள். ஆனால் முதலமைச்சர் சொல்லுகிறார்கள், நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று. இத்தனை போராட்டங்களை மக்களுக்கு தந்துவிட்டு, இவ்வளவு பிரச்சனைகளை தந்துவிட்டு, அதற்கு பெயர் நல்ல ஆட்சி என்றால் எவ்வளவு கொடுமையானது என்பதை என் அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும். பிரச்சனைகளை தந்தவர்கள் ஒரு பக்கம், இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று வந்த உங்க பிள்ளைகள் ஒரு பக்கம். இத்தனை போராட்டங்களிலும் களத்தில் நின்று போராடியவர்களோடு நின்ற ஒரே மகன் நான் என்கிற முறையில் சொல்லுகிறேன். எல்லா போராட்டங்களிலும் நாங்கள் பங்கேற்றுக்கிறோம், நான் நின்று இருக்கிறேன். அப்ப பிரச்சனைகளை தந்தவர்களுக்கே திருப்பி வாக்கை செலுத்தி அதிகாரத்தை கொடுக்க போறீர்களா? இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் பிள்ளைகளின் பக்கம் நின்று எங்களுக்கு வாக்கை செலுத்த போகிறீர்களா? இதுதான் இந்த தேர்தலில் நமக்கு இருக்கிறது. நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு. எந்த பக்கம் நிற்க போகிறீர்கள்? ஊழல் லஞ்சத்தின் பக்கமா, உண்மை நேர்மையின் பக்கமா?